அம்மாவை சாவடிச்சுக்காங்க. அந்த நடராஜன் அம்மாவை அடிச்சிருக்கிறாங்க. எப்படிங்க நம்ம அம்மாவை அடிக்க நம்மளாம் விட்டோம்? இந்த விகே சசிகலா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, கெடுதல் பண்ணே பழக்கப்பட்ட குடும்பம் அது. நீ சிஎம்ஐ என்ன நாட்டுக்கு கிழிக்க போற? நீ எங்கன்னா ஓட்டு கேட்டியா, இல்லை எதனா ஒரு பதவியில் இருந்தியா, இல்லை பொதுமக்களை செஞ்சா? நீ என்ன செஞ்சிருக்கிற? உனக்கு மேலே கையெழுத்து மேலே போட தெரியுமா ஒழுங்கா? நீ என்ன படிச்சிருக்கிற? அந்த அப்போலோ அட்டாக்கிட்ட செருப்பாலே நாங்கள் அடிப்போம். என்னடா பண்ண அம்மா வச்சுக்கிற? நீ அம்மாவோட ஆத்மா பூந்துருச்சு, ஐயாக்குள்ள பூந்துருச்சு. இனிமேல் நீ ஒன்றும் கிழிக்க முடியாது. திரு சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதியற்றவர் என்பதை தமிழ்நாட்டு பெண்கள் சார்பாக எல்லோர் சார்பாக கூறிக்கொள்கிறேன். அதிகாரிகளை பார்த்தார், அதிகாரிகளை ஆலோசனை நடத்தி அதிகாரிகள் படித்தான் அம்மா உத்தரவிடுகிறார். அப்போலோ நிர்வாகமே நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? அப்படி சொல்லி இருந்தால் அதிகாரிகள் யார் யார் வெளியே சொல். தமிழக முதல்வர் டாக்டர் தங்கத்தலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமது ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்களை இந்த பதவியை ஒப்படைத்தாங்க. அம்மா ஜெயிலுக்கு போயிருந்தப்ப அண்ணங்கிட்ட இந்த பதவி ஒப்படைச்சாங்க. அண்ணன் வந்து திறம்பட செயல்பட்டாங்க தமிழ்நாட்டில். திரும்ப இந்த அம்மா இறந்த உடனே அண்ணனுக்கு இந்த பதவி ஒப்படைச்சாங்க. அண்ணன் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இந்த வரதா புயலில் இறங்கி ஒர்க் பண்ணது அந்த மன்னார்குடி கும்பலுக்கு பிடிக்கல. அந்த விகே சசிகலா இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, கெடுதல் பண்ணே பழக்கப்பட்ட குடும்பம் அது. அதனால அண்ணன் வந்து எதிர்த்தும் பேச முடியாமல் நாங்கள்லாம் வந்து அண்ணனை சந்தேகப்பட்டோம். ஏன் அண்ணன் இப்படி வாய மூடிட்டு இருக்கிறாரு? ஒரு சிஎம் ஆச்சு, நாட்டோட சிஎம்க்கு எவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் அண்ணன் பொறுத்திருந்தார். அவர் எவ்வளோ குடும்பப்படுத்திக்காங்க, பொறுத்து ஒரு பொங்கி எழுந்துட்டாருங்க. நேற்று அம்மா சமாதியில் அவர் உட்காந்து 40 நிமிடம் தியானம் பண்ணிவிட்டு அவர் எழுந்து பேசினார் பாருங்க, கண்ணில் அவர் நீர் வளைஞ்சு. ஒரு நாட்டோட சிஎம்முக்கு இந்த நிலைமையாங்க. அந்த பொம்பளை யாருங்க? அம்மா வீட்டுக்கு வந்த வேலைக்காரிங்க. அந்த பொம்பளை அவங்களுக்கு யாருங்க இந்த பவரை கொடுத்தா? அவங்களுக்கு என்னங்க போயஸ்காலில் வேலை? எதுக்குங்க அவங்க அங்கே இருக்கிறாங்க? திவாகரன் இவன் என்னது அவங்க அண்ணன் பையனா, இளவரசியா, யாருங்க அவங்களாம்? அம்மா சம்பாரிச்சு சேர்த்து வச்ச சொத்தில் கட்டின வீடுங்க அது. மரியாதை அந்த கும்பல் வெளியே ஓடிடணும். நாங்கள் பொதுமக்கள் ஒருத்தரும் 7.5 கோடி ஜனம் மொத்தம் அடிமட்ட தொண்டை மேல் கூட எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம். இந்த எம்எல்ஏ இந்த அமைச்சர் மாவட்டத்தில் எல்லாம் இங்கே வரணும். அவங்க வந்து உண்மையான கட்சி மேலே பற்று இருந்தால் வாங்கின வரைக்கும் வாங்கிருங்க, வச்சுங்க உங்கள் குடும்பத்துக்கு. நாங்கள் வேணாம் சொல்ல, ஆனால் நாங்கள் உழைக்கிறவங்களாம் காலத்து வரைக்கும் நாங்கள் உழைச்சுட்டாக்குறோம். ஆனால் நாங்கள் ஐயா பின்னாடி வந்துட்டோம். நீங்களாம் வந்து சேர்ந்துடணும். தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்றணும். அண்ணாதிமுக தொண்டன் ரத்தம் ஒரு நாடி துடிப்புலையும் ஓடிட்டு இருக்குது. அம்மாவுடைய ரத்தம் எங்களுக்கு ஓடி இருக்குது. மக்கள் ஏழை மக்கள் இடத்துல அம்மாவோட சேர்ந்த ஒரு நலத்திட்டமும் மக்கள் இடத்த போயிடுச்சுங்க. ஆனால் அம்மா நலத்திட்டங்க ஒன்று பண்ண முடியும். இந்த கும்பலுக்கு பொறுக்க முடியாது. அம்மாவை சாவடிச்சுக்காங்க. அந்த நடராஜன் அம்மாவை அடிச்சிருக்கிறாங்க. எப்படிங்க நம்ம அம்மாவை அடிக்க நம்மளாம் விட்டோம்? தெரியலங்க நம்மளுக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் 73 நாளாக நாங்கள் தவம் கிடந்தங்க. எங்கள் தெய்வம் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் நாங்கள் காத்து கிடந்தங்க. ஆனால் ஐயா வந்து உள்ளே போயிட்டு வருவார், சுகமாக தான் வெளியே போவார். அம்மா வந்துடுவாங்க. இதை தாங்க நாங்கள் மம்மி இருந்தோம். இந்த சசிகலா என்ன தெரியுமாங்க பண்ணுறாங்க? ஐயா கிட்ட கண்டிஷன் போட்டு ராஜினாமா கடிதம் வாங்கியிருக்காங்க. நீ யாருடி? எங்கள் ஐயா கிட்ட ராஜினாமா கடிதம் நீ யார்? அவர் விருப்பப்பட்டு தரல. அவர் விருப்பப்பட்டு தந்தால் நேற்று உட்கார வேண்டிய அவசியமாக அவருக்கு கிடையாதுங்க. நீ சிஎம்ஐ என்ன நாட்டுக்கு கிழிக்க போகிற? நீ எங்கன்னா ஓட்டு கேட்டியா, இல்லை எதனா ஒரு பதவியில் இருந்தியா, இல்லை பொதுமக்களை செஞ்சா? நீ என்ன செஞ்சுருக்கிற? உனக்கு மேலே கையெழுத்து மேலே போட தெரியுமா ஒழுங்கா? நீ என்ன படிச்சிருக்கிற? அம்மா எத்தனை லாங்குவேஜ் தெரியுமா? டெல்லியில் போய் உட்காந்து அம்மா பேசிட்டு வந்துருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில். உனக்கு என்ன தெரியும்? என்ன தகுதி இருக்குது? அம்மா ஒரு படத்துலையும் நடித்து சம்பாரித்து கட்டின வீடுங்க அது. ஒரு ஷூட்டிங்லேயும் அம்மா மேக்கப்போட 2 ஹவர் உட்காருனுங்க. நடிக்கிறவங்களுக்கு தாங்க அந்த நடிப்போட வழி என்னான்னு தெரியும். மன்னார்குடியிலேருந்து எதுக்கு வந்த? வீட்டு வேலைக்கு தானே வந்தேன். அதை மட்டும் பார்த்துட்டு போ. உனக்கு முன்னாடி நீ 33 வருஷங்கிறியே, நான் 33 வருஷம் அம்மா கூட இருந்தேன், நான் தோழியாக இருந்தேங்கிறியே. 33 வருஷம் என்ன கிழிச்ச நீ மேலே கட்சிக்கு? நீ என்ன ஒரு கவுன்சிலர் சீட் வாங்கியிருக்கிறியா, இல்லை பொதுமக்கள் இடத்துல எதனா உனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குதா? எங்களை சொல்லுவாங்க இன்றைக்கி, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, கட்சிக்கு நான் கஷ்டப்பட்டேன், இந்த பொண்ணு ஒரு இணைச்சலாக இருக்குது, இந்த கட்சிக்கு அம்மா எங்களை சொல்லுவாங்க. நீ என்ன கிழிச்ச நீ தமிழ்நாட்டுக்கு? இன்றைக்கி வந்து உனக்கு சிஎம் பதவி ஆசை எப்படி வந்துச்சு உனக்கு? இந்த வெறி எப்படி எல்லாரும் கூட்டி கொண்டு ஹோட்டலில் அடைச்சி வச்சுக்கிட்டு நீ என்ன வேலை கட்டினுக்கிறியா, இல்லை பந்தா கட்டுனுக்கிறியா? பொதுமக்கள் எழுந்தாங்க, நீ தாங்க மாட்டேன், நீ உன்னை தொலைச்சி எடுத்துருவோம். நாங்கள் பொறுத்து, நாங்கள் மகளிருங்க பூந்தோம், எங்கள் மகளிருங்க நாங்கள் பூந்தோம். போயஸ்கான் விட்டு உன்னை அடித்து முடிய பிடிச்சி அடித்து நாங்கள் வெளியே அனுப்பிச்சிடுவோம். என்ன உனக்கு எதுக்கு இந்த ஆசை? யார் கொடுத்தா உனக்கு இந்த சிஎம் பதவி? நீ என்னைக்குன்னா வெளியே வந்திருக்கிறியா? அம்மாவுடைய அண்ணன் பொண்ணு தீபா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அழுகுறாங்க. நாங்கள் அவங்களை கைத்தாங்களை கூட்டு போய் காரில் ஏற்றுங்க, அவங்கள உள்ளே விடல.
எல்லாரையும் உள்ளே விடாத நீ என்ன பிடுங்கி நின்ற அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அந்த அப்போலோ டாக்டர் செருப்பால் நாங்கள் அடிப்போம். என்னடா பண்ண அம்மா வச்சுக்கிற நீ? நாங்களாம் வாய முடியும் நினச்சிருக்கிறாடா, பொங்கி எழுதுடா. நாங்கள் உன் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அது நடராஜனா மயிர் பிடுங்க படுத்துருக்கான். இப்போ அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து டாக்டர் வச்சு நெஞ்சு வலி வந்துச்சா? உனக்கு எதுக்குடா நெஞ்சு வலி வருது? நெஞ்சு வலி உனக்கு எதுக்குடா வருது? பிலோ வராரா, அவரு வராரா, இவரு வர. இன்னைக்கு என்னடா அறிக்கை கொடுக்குறீங்க? அன்னையிலேருந்து நான் கேட்டுனுக்கிறேன்டா, செத்ததுலேருந்து நான் கேட்டுனுக்கிறேன்டா. அம்மா எப்படி செத்தாங்க, அம்மாவுக்கு என்னாச்சு, நாங்கள்லாம் கேட்டுனுக்கிறோம். உங்கள் காதல் உழுவில் இன்னைக்கு வந்து சிஎம் பதவி ஏற்கனவே உனக்கு வந்து அம்மா ஒரு ரிப்போர்ட்டை வெளியே சொல்கிறியா? நீங்கள் தான் சாவடிச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. அம்மா வந்து நீ என்னைக்கோ சாவடிச்சிட்டீங்க. ஐயா வாயை கட்டி போட்டீங்க. பொறுத்துரு, ஒரு அளவுக்கு தான் பொறுத்தாரு. அம்மாவோட ஆத்மா பூந்துருச்சு, ஐயாக்குள்ளே பூந்துருச்சு. இனிமேல் நீ ஒன்றும் கிளிக்க முடியாது. நாங்கள் அவரை தான் சிஎம்மாக தேர்ந்தெடுப்போம். தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் ஐயா பின்னாடி தான் நிற்போம். இன்னைக்கு ஒரு சிஎம் வீட்டுக்கு வந்திருக்கிறோங்க. நேற்றுலேருந்து டாக்டர் புரட்சித்தலை அவர்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணெல்லாம் போயிருக்காங்களா. எப்போ போனாலும் சாப்பாடு டீ காப்பி கொடுப்பாங்க. அது மாதிரி எங்கள் ஐயா வீட்டில் நேற்றுலேருந்து நாங்கள் டீ காப்பி சாப்பிட்டுக்குன்னு ஒரு சிஎம் வீடு மாதிரி தெரிலங்க. இது ஒரு சிஎம் வீடு மாதிரி தெரிலங்க, சாதாரண ஒரு தொண்டர் வீடு மாதிரி இருக்குதுங்க. அவரோட எளிமை, அவரோட பண்பு, அவரோட பொறுமை, இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்க. அவரு தாங்க எங்களுக்கு வேணும். எங்களை வெட்டி போட்டாலும் என் பதவி அவங்க எடுத்தா கூட எனக்கு கவலை இல்லைங்க. நான் ஐயா பின்னாடி தாங்க நாங்கள் நிற்போம். மகளிர்லாம் நாங்கள் திரண்டுட்டோங்க. ஒன்று ஐயா ஒரு குரல் கொடுக்குறோம், அவளை நாங்கள் அடித்து வெளியே அனுப்பிச்சிடுவோம், இல்லை அவளாக போயிடணும். நாங்கள் எல்லாம் 4 மாதங்களாக ஒரு தங்க சிலையை துளைத்து விட்டோம். எங்கள் தங்க சிலை காணாமல் போய்விட்டது. எங்கள் தங்க சிலையை யார் வெட்டி எடுத்தார்களா, அப்படியே தூக்கி சென்றார்கள் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் வந்து ஒருவர் சொல்கிறார், பின்னாடி இருந்த படிக்கல்லை தூக்கி வந்து அந்த கோயிலிலே வைத்து இதை கும்பிடுங்கள் என்று கூறுகிறார். நாங்கள் யாரும் கும்பிட மாட்டோம். நாங்கள் மீண்டும் ஒரு தங்க சிலை அதே போல் ஒரு சிலையை வார்த்து விட்டார்கள். அதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அதை எடுத்து வந்து மீண்டும் அந்த கோவிலை அமர்த்தி நாங்கள் எல்லாம் கும்பிடுவோம். அதற்கு எங்களது ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் மிக்க மகிழ்ச்சியில் இருக்கிறோம். தமிழ்நாடு மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம். இந்த கொள்ளைக்கார கூட்டம் வருவதை நாங்கள் தடையிடுவோம். மன்னிக்கவும், திரு சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதியற்றவர் என்பதை நாங்கள் தமிழ்நாட்டு சார்பாக, தமிழ்நாட்டு பெண்களின் சார்பாக எல்லோரும் சார்பாக கூறிக்கொள்கிறேன். அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஒருவர் சொல்கிறார், அம்மா விரும்பிய 4-5 பேர்களை நாங்கள் அவரை பார்க்க அனுமதித்தோம் என்றான். அம்மா சொல்லி அனுமதித்த 4-5 பேர்கள் யார்? கவர்னரை விட, முதலமைச்சரை விட, வெங்கையா நாயுடுவை விட அவர்கள் பெரியவர்களா? தயவு செய்து நீங்கள் கேள்வி கேளுங்கள், நாங்கள் கேட்க முடியாது. இரண்டாவதாக, கட்டணத்தை அவர்களுடைய உறவினர்களிடம் நாங்கள் பில்லை கொடுத்து விட்டோம். எந்த உறவினர்? எந்த உறவினர்? தீபாவா, இல்லை தீபக்கா, இல்லை சுதாகரனா, இல்லை திவாகரனா, இல்லை சசிகலாவா? யார் உறவினர்? யாரிடம் பில்லை கொடுத்தீர்கள்? யார் பணத்தை கட்டியது? அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார், அதிகாரிகளை பார்த்தார், அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி அதிகாரிகள் படித்தான் அம்மா உத்தரவிடுகிறார். சொன்னீர்களா இல்லையா? அப்போலோ நிர்வாகமே நீங்கள் சொன்னீர்களா இல்லையா? அப்படி சொல்லி இருந்தால் அதிகாரிகள் யார் யார்? வெளியே சொல், அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அம்மா உண்மையில் அனைவரையும் அமர்த்தி கொண்டு ஆலோசனை செய்தார்கள் என்றது அப்போலோ நிர்வாகம் சொன்னது உண்மையாக இருந்தால் அம்மாவிடம் ஆலோசனை நடத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் யார் யார்? அதை மட்டும் நாங்கள் கேட்க முடியாது. தயவு செய்து நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதிலளித்தார்கள். பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக வரணும். நிரந்தர முதலமைச்சராக பன்னீர்செல்வம் மாத்திரம்தான் வர முடியும், வரணும். அதுதான் பொதுமக்களும் சரி, எல்லாருமே சரி, அதை தான் விரும்புகிறாங்க. தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலையாக கூடியிருக்கிறோம். இப்போ வந்துட்டு பொதுமக்கள், தமிழ்நாடு பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் ஒன்று கடந்த ஒரு 75 நாளாக நடந்துட்டு இருந்தது. இது வந்து நம்மளோட மாண்புமிகு முதல்வர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக வரப்போகிற ஓபிஎஸ் ஐயா அவர்கள் நேற்று சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற வாக்கிற்கு இணங்க அவரால் வந்துட்டு ஜீரணிக்க முடியாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரலாக அவர் வந்துட்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய சமாதியில் சென்று வெகுண்டு எழுந்துட்டாங்க. இது வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து தமிழக மக்கள் தான் வந்துட்டு பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க. எல்லாரோட சார்பாக ஐயா பண்ணிட்டாரு. ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரலாக தான் வந்து ஐயா ஒழிச்சிருக்காரு. இப்போ வந்து தமிழக மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவரோட ஆட்சியில், இவரோட தலைமையில் ஆட்சி அமையணும் அப்படின்னா எல்லாரோட அடிப்படை தொண்டர்லேருந்து எல்லாருமே வந்து விருப்பப்படுறாங்க. அதுதான் நடக்கணும் அப்படின்ற எங்கள் எல்லாரோட விருப்பமும்
அதுதான் நடக்கணும்.